அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். படுதோல்வி அடைந்த விசிகாவின் மது ஒழிப்பு மாநாடு, இது குறித்த விவரங்களை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். விசிகா கட்சியின் தலைவரான திருமாவளவன் பாத்தீங்கன்னா எப்போ திமுக கட்சியோட கூட்டணி வச்சாரோ அதுல இருந்து அவருக்கு இருந்த அரசியல் ஞானமே போயிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய பல பேரும் சொல்லி இது உண்மைதான் அப்படின்ற மாதிரி தான் இந்த ஒரு மாநாட்டில் பல நிகழ்வுகள் நடந்திருக்கு. குறிப்பாக இந்த மது ஆலைகளை மூடணும், டாஸ்மார்க்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு திருமாவளவன் இந்த ஒரு கோரிக்கையை முன் வச்ச போதே அவருக்கு என்னடா அரசியல் ஞானம் இருக்கு, எப்படிடா திமுக கட்சியிலேயே கூட்டணியில் இருந்துகிட்டு அவங்க நடத்தக்கூடிய டாஸ்மாகே மூடணும் அப்படின்னு போராட்டம் நடத்துறாரு அப்படின்னும், அது மட்டும் இல்லாம இந்த ஒரு மாநாட்டிற்கு முதல்வர் ஸ்டாலின் வந்திருந்தது பாத்தீங்கன்னா பெரிய கேளிக்கையாவே இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஒரு மாநாட்டில் அந்த தொண்டர்களை அந்த இடத்த கலவர பூமியாக மாத்தினதும் அங்கிருந்த காவலர்களை தாக்கியதும் ஒரு பெரிய சர்ச்சையை உண்டு பண்ணது மட்டும் இல்லாம திருமாவளவனுக்கும் விசிகா கட்சிக்கும் இருந்த கொஞ்ச நெஞ்ச பேரும் முற்று முழுதாக போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பாக இதுல பேசிய ஒவ்வொருத்தருமே பாத்தீங்கன்னா சம்பந்தமே இல்லாம பேசியிருந்ததும், முதல்வர் ஸ்டாலின் இருக்கும் போதே பல விஷயங்களை திமுக கட்சிக்கு அகைன்ஸ்டாக பேசுனது பாத்தீங்கன்னா உண்மையிலேயே இங்க என்னதான் நடக்குது அப்படின்னு ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுதான் இதை பேசுறாங்களா அப்படின்னு திருமாவளவன் முழிக்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் நம்மளால வீடியோக்களை பார்க்க முடிஞ்சது. மேலும் மேடையில பேசிய ஒவ்வொரு விசிகா தொண்டர்களும் விசிகாவுடைய ஆதரவாளர்களும் பாத்தீங்கன்னா திமுக கட்சியை எதிர்த்து பேசியிருந்ததும், இந்த மது ஆலைகளை மூடுற வரைக்கும் நாங்க ஓய மாட்டோம் அப்படின்னு தமிழ்நாட்டுடைய அரசாங்கத்தை எதிர்த்து விமர்சனம் பண்றோம் அப்படின்னு ஸ்டாலின் இருக்கும் போதே பல விஷயங்கள் இவங்க பேசியிருந்தது பாத்தீங்கன்னா இவங்க என்னதான்டா சொல்ல வராங்க அப்படின்னு நம்ம அனைவருமே ரொம்பவே குழம்பும்படியாக தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல இருந்த ஒவ்வொரு தொண்டர்களுமே மேடையில ஒரு தலைவர் பேசிட்டு இருக்கும் போதே ஏறி நின்று டான்ஸ் ஆடினதும், குடிச்சிட்டு பல விஷயங்களை பார்த்தீங்கன்னா அவதூறாக பண்ணியிருந்ததும், காவலர்களுக்கு பெரிய இடையூறு கொடுத்ததும் அப்படின்னு இந்த ஒரு மாநாடு படு தோல்வி அடைஞ்சிருக்கு அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு. நாம் தமிழ் கட்சியை விட பெரிய கூட்டத்தை நானும் கூட்டுறேன் பாரு அப்படின்னும், பணம் கொடுக்காம எவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டுறேன் பாரு அப்படின்னு சவால் விட்ட திருமாவளவனுக்கு இது ஒரு பேரடியாக விழுந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இந்த ஒரு தகவல் குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.